பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ராமமூர்த்தி தாத்தாவுடைய பிறந்தநாளைக்கு எல்லா ஏற்பாடையுமே செழியன் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. இங்கே செழியன் ஜெனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன எழில் இல்லாதது மட்டும்தான் குறை, மற்றபடி எல்லா பொறுப்பையும் நானே நல்லா பார்த்துப்பேன். எழில் இருந்தால் இதை செய் அதை செய்ன்னு எனக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பான். ஆனால் எழில் வீட்டை விட்டு வெளியில் போனது தான் எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. அவன் மட்டும் தாத்தாவோட பிறந்தநாளைக்கு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க உடனே ஜெனியும், ஆன்ட்டியோட மனசு எழிலுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் கூப்பிடலனாலும் கண்டிப்பாக எழில் வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ராதிகா எவ்வளவோ கோபிக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும், நல்லா பேசணும், எப்பயும் போல் கோபிக்கிட்ட பாசமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கோபி செய்கிற ஒவ்வொரு செயலும் ராதிகாவுக்கு ரொம்ப பிடிக்காமல் இருக்குது. அடிக்கடி கோபிக்கிட்ட கோவப்பட்டு திட்டி ரொம்பவே கோவமாகவே பேசுகிறதால ராதிகா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் கோபிக்கும் இனி செட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்ட எனக்கே இப்போ கோபி கூட செட் ஆகாதுன்னு தோணுதே. பேசாமல் நானும் மையவும் அம்மா வீட்டுக்கே போயிடலாமா? ஏன்னா கோபி எப்போ பார்த்தாலும் அவங்க பசங்களை பற்றியே தான் கவனிக்கிறாரு, அவங்கள பற்றியே தான் யோசிக்கிறாரு, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு யோசிக்கிறாரே தவிர்த்து நான் உடம்பு முடியாமல் இருக்கேன், நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், மயுவை பற்றியோ இல்லை என்ன பற்றியோ சுத்தமாக கவனிக்கிறதும் இல்லை. இந்த வீட்டோட பொறுப்பை அவர் எடுத்து நடத்துகிறதும் இல்லை. ஆனால் அவருக்குன்னு பிஸ்னஸ் ஆரம்பிக்க லோனெல்லாம் வாங்கி கொடுத்து பண உதவியெல்லாம் செஞ்சேன். அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ கோபி அவரோட குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது தான் எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. இப்படி கோபிக்கு பிடிக்காம கோபியவும் பிடிக்காமல் இந்த வீட்டில் நான் இருக்கிறத விட எங்கள் அம்மா கூட போய் இருக்கிறதே மேலுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க ராதிகா. இங்கே கோபி பாக்கியாவும் பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் ராமமூர்த்திக்கு பர்த்டே செலிப்ரேஷனை பெருசாக செய்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாமல், நாளைக்கு என் அப்பாவோட பிறந்தநாள் இருக்கே, எப்படியாவது அப்பாவை பார்த்து கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்ல, நான் மட்டும் அந்த வீட்டில் இருந்தால் அப்பாவோட பிறந்தநாளை எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப தடபுடலாக அழகாக நான் செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். ஆனால் எல்லாரும் சேர்ந்து தான் என்னை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்களே. ஆனாலும் என்னோட அப்பா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தானே, அவருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வீட்டு பக்கமே வந்தாலும் எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கிஃப்ட் வாங்கினாலும் எப்படி அப்பா கிட்ட கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவும் அப்பாவும் என் நல்ல மனசை புரிஞ்சிக்காம என்னை ஒதுக்கி வச்சாலும் நான் அவங்கள அப்படியே விட முடியாதே. பாக்கியா அவங்களோட மருமகளாக இருக்கலாம், ஆனால் நான் அவங்களோட பையன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய தகுதியும் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்ச கோபி அப்பாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், நாளைக்கு எங்கள் அப்பாவோட பிறந்தநாள், அவரை போய் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. உடனே ராதிகா, என்ன கோபி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா, டயர்டாக இருக்கீங்களா, காஃபி கொண்டு வந்து கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கோபி ராதிகா கிட்ட, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ராதிகா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, தெரியுமே, அதான் உங்கள் பையன் செழியன் மறுபடியும் அப்பாவாயிட்டான், அந்த விஷயத்தால தானே சந்தோஷமாக இருக்கீங்க. நான் கூட தான் கோபி 2வது முறை அம்மாவாக போகிற சந்தோஷத்தில் இருந்தேன். ஆனால் அதை தான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்களே. நான் அம்மாவாக போகிறேன்ற சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொன்னப்போ கூட நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படலை, ரொம்ப அதிர்ச்சியாக தான் ஆனீங்க. ஆனால் உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் மட்டும் அது எங்கேருந்து தான் உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் வருமோ தெரியல. அதான் மொத்தத்தில் சொல்லிட்டேனே, என்னை பற்றி உங்களுக்கு அக்கறையே இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு அவங்கள பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே கோபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராதிகா, நாளைக்கு உன் மாமனார் எங்கள் அப்பாவோட பிறந்தநாள், 80வது பிறந்தநாள், எப்படியாவது அப்பாவுக்கு சூப்பராக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு அதை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரலான்னு பார்க்குறேன். ஆனால் பாக்கியாவோட வீட்டுக்கு போனாலே அங்கே யாரும் என்னை வரக்கூடாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அதான் ராதிகா என்ன பண்ண, அப்பாவையும் பார்க்கணும், கிஃப்டையும் கொடுக்கணும், எங்கள் அம்மாக்கிட்டேயும் மனசார பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே ராதிகா, நீங்கள் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் என்னோட அப்பா என்னோட அம்மான்னு அவங்க மேலே பாசத்தையும் உரிமையாகவும் பேசுகிறீங்க. ஆனால் அவங்க 2 பேர்த்துக்குமே உங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசமும் இல்லை, பரிவும் இல்லை. அப்படி பாசம் இருந்திருந்தா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லியிருப்பாங்களா? இல்லை உங்கள் அம்மா இனி அந்த வீட்டுக்குள்ளேயே வராதன்னு திட்டி உங்களை அனுப்பியிருப்பாங்களா? இல்லை உங்கள் பசங்க தான் உங்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்களா? என்னதான் கோவம் இருந்தாலும் பையனை மன்னிச்சு தான் ஏற்றுப்பாங்க. ஆனால் உங்கள் அம்மா தலையில் பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிக்கிட்டு நீ இனி என் பையனே கிடையாதுன்னு முடிவெடுத்ததாக சொல்லி உங்களை அழுக வச்சுல அங்கேருந்து அனுப்புனாங்க. அப்படி நடந்ததுக்கு அப்புறமாவும் நீங்கள் இன்னும் உங்கள் அப்பாவுக்கு கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் பார்க்கணும், இப்படிலாம் சொல்கிறது நல்லதாவா இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கோபி, நீங்கள் அங்கே போனாலும் அவமானப்பட்டு தான் திரும்பி வரணும். ஏன்னா அந்த வீட்டில் இப்போ தலைவியாக இருக்கிறது பாக்கியா, அதை மனசில் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அப்புறம் ராதிகா மெதுவாக கோபிக்கிட்ட, அது மட்டும் இல்லை கோபி, உங்கள் அப்பாவோட 80வது பிறந்தநாளை இங்கே தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப பெரிய செலிப்ரேஷனாக கொண்டாட போகிறதா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. நான் வேலையிலேருந்து வரும்போது அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்தேன். ஏன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா?
ஏன் உங்க பொண்ணு இனியா வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்வாளே! இத உங்ககிட்ட சொல்லலையா என்ன? ஏன் சொல்றேன்னா, நம்ம அக்கம் பக்கத்து வீட்ல உள்ளவங்கள கூட பாக்கியா நேரடியா போய் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனா, நீங்களும் நானும் அதுல கலந்துக்க கூடாதுன்னு நம்மள இன்வைட் பண்ணவும் இல்ல, கூப்பிடவும் இல்ல. என்ன பத்தி அவங்க யோசிக்கலனாலும் பரவால்ல. ஆனா நீங்க உங்க அப்பாவோட மூத்த பையன். அப்படி இருக்கும்போது, அவங்களே நீங்க வரக்கூடாதுன்னு நெனச்சு, உங்கள கூப்பிடாத நிலைமையில ஏதோ கிஃப்ட் கொண்டு போய் குடுக்கணும், அப்பா கிட்ட பாசமா பேசணும், அம்மா கிட்ட மனசு திறந்து பேசணும்னு இவ்ளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களே! இதெல்லாம் நடக்கவா போகுது? ஏன் இப்படி தேவையில்லாம கனவு கண்டுட்டு இருக்கீங்க? அந்த வீட்ல இருக்க யாரும் உங்களுக்கு மதிப்பும், மரியாதையும் தரமாட்டாங்க. அத நீங்க எதிர்பார்க்கவும் செய்யாதீங்க. ஏன்னா, பாக்கியா அங்க நல்லா சம்பாதிச்சு, பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்கிறதுனால, வீட்டு செலவெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. பசங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து, பார்த்து செய்றாங்க. உங்க அப்பா, அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு, அவங்களுக்கு தேவையானதுன்னு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா அவங்க செஞ்சு குடுக்கறதுனால, உங்களோட தேவை அவங்களுக்கு இல்ல கோபி. நீங்க அந்த வீட்ல இருக்கும்போது பணத்தெல்லாம் குடுத்து உதவி செஞ்சீங்க. அதனால உங்கள தாங்கு தாங்குன்னு தாங்குனாங்க. தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. என்னைக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ, அன்னைக்கே உங்களுக்கு இருந்த மதிப்பு, மரியாதை எல்லாமே அங்க ஒண்ணில்லாம போச்சு. இப்ப அங்க அந்த பாக்கியா மட்டும் தான் நல்ல மருமகன்னு உங்க அம்மா மனசுலயும் இடம் பிடிச்சுட்டாங்க. நீங்க போய் அவமானப்பட்டு நிக்காதீங்க. எப்பயும் போல பாக்கியா அவங்க நினைச்ச மாதிரியே என்ன வேணா செஞ்சுட்டு போட்டும். எப்படி வேணா இந்த பிறந்தநாள கொண்டாடிட்டு போட்டும். நீங்களும் போக வேண்டாம், நானும் போக வேண்டாம். புரியுதா கோபி? நீங்க ஆசைப்பட்டதோட நிப்பாட்டிக்கோங்க. அங்க போய் அவமானப்பட்டு வந்து நின்னீங்க, அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. ராதிகா சொன்னதெல்லாம் கேட்ட கோபி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. ராதிகாக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒன்றும் யாரும் சொல்லலையே. எங்கள் அப்பாவோட பிறந்தநாள இந்த பாக்கியா தடபுடலான ஏற்பாடோட ரொம்ப பெருசாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிருக்காளா? அதனால தான் பாக்கியாவை எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. என்ன அந்த வீட்டுக்குள்ளேயும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பாக்கியா எல்லாத்துக்கும் தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அவள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டா. ஏன்னா அவகிட்ட நிறைய பணம் இருக்கே. அவள் வேற பெரிய ஹோட்டலோட ஓனராக இருக்கா. சம்பாதிக்கிற எல்லாத்தையும் இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி அவள் பேசுகிற எல்லாத்தையுமே அவங்க கேட்டு தலையாட்டுற மாதிரியும் வச்சுருக்கா. வேற என்ன பண்ணுறது? நான் எப்படியாவது அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பெருசாக செலப்ரேட்லாம் பண்ணுறாங்களாம். அங்கேயாவது போய் அப்பாவை பார்த்தா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவங்க 2 பேரும் என்னை மகனா ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல. நான் கொடுக்க போகிற கிஃப்ட்டை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு வெளியில் வந்துட வேண்டிதான். அங்கே எனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சே அங்கே போகிறேன் பாரு. என்ன பண்ணுறது? இது எல்லாம் காரணம் எங்கள் அம்மாவுக்காக மட்டும்தான் அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் போகவே முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு கோபி. தாத்தா பாட்டியோட பிறந்தநாள் ரொம்ப சந்தோஷமாக பாக்கியாவாலையும் செழியனாலையும் அங்கே ரொம்ப அழகான டெக்கரேஷன்லாம் பண்ணி தாத்தாவும் பாட்டியும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே வந்திருக்காங்க. இதை பார்த்து ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என் பேரன் எழிலும் வந்துட்டானா இதை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அங்கே எழில், அமிர்தா, பாப்பான்னு எல்லாருமே அங்கே வந்து நிற்க இங்கே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ எழில் நீ வரமாட்டியோன்னு நினச்சேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு முழுமையான சந்தோஷமே கிடச்சிருக்கு. பாட்டி மேலே உனக்கு கோவம் இல்லையே அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி உங்கள் மேலே நான் எப்படி கோவப்படுவேன்? அது மட்டும் இல்லை, நீங்கள் என் நல்லதுக்கு தான் சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சொன்ன விதம் தான் பாட்டி தப்பு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரியே நான் நல்லா பெரிய ஒரு வேலை செஞ்சு நல்லா கை நிறைய சம்பாதிச்சு ஒரு பெரிய லெவலில் இருக்கும்போது மறுபடியும் அமிர்தாவை கூட்டிகிட்டு அதே வீட்டுக்கு வருவேன். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம வீட்டுக்குன்னு ஒரு வாரிசையும் நானும் தரதான் போகிறேன் பாட்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னையும் மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூப்பிடாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, உடனே ராமமூர்த்தி, ஈஸ்வரி நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏற்கனவே ஒரு பிரச்சனை இப்போ தான் முடிஞ்சு. இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற சமயம். நீ தேவையில்லாமல் எதையும் பேசிடாத. அங்கே எழில் என்ன சொன்னாலும் அது சரிதான் அப்படின்னு ஒத்துக்கோ. எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இங்கே பாக்கியா இன்வைட் பண்ணதால பழனிசாமி சார் ரொம்ப சந்தோஷமாக கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்த ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன தம்பி இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? பாருங்க எல்லாரும் எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னு. நீங்கள் வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு சந்தோஷமே வந்திருக்குன்னு சொல்ல, என்ன தம்பி கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராமமூர்த்தி. அதுக்கு பழனிசாமி, நீங்கள் இப்போ 80வது பிறந்தநாளை கொண்டாடுறீங்க. அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி நான் கிஃப்டெல்லாம் கொடுக்க வேண்டாமா? இது என்ன சாதாரண விஷயமா? எத்தனை கஷ்டங்களை தாண்டி இன்னும் நீங்கள் பாக்கியா மேடத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய தூணாக நின்று எல்லாத்துக்குமே உதவி செஞ்சிட்ருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளுக்கு இப்படி நான் கிஃப்ட் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க அந்த சமயம் கோபியும் ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு உள்ளே வராரு. ஆனால் ஈஸ்வரியும் ராமமூர்த்தி தாத்தாவும் அதை கோபியோட கிஃப்டையும் வாங்காமல் கோபியவும் ரொம்பவே அவமானப்படுத்தி உடனே வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னதால் இங்கே கோபி தலை குனிஞ்சி, என் அப்பா அம்மா மனசில் நான் இல்லவே இல்லை போல, நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என்ன வெளியில் போக சொல்லிட்டாங்களே, அதுவும் இந்த பாக்கியா முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சி வெளியில் வரும்போது அங்கே வந்த பாக்கியா, என்ன கோபி சார், என் அம்மா அப்பா தான் முக்கியம்,
நான் gift கொண்டு வந்து கொடுத்தா அவங்க வாங்கிப்பாங்கன்னு என் முன்னாடி எப்படிலாம் பேசுனீங்க பார்த்தீங்களா? அத்தையும் மாமாவும் என் முகத்திலேயே முழிக்காத இப்பவே வெளியில போன்னு உங்களை வெளியில அனுப்பிட்டாங்க. இதுதான் உங்களோட நிலைமை. இனி மறுபடியும் என் குடும்பத்த பார்க்கலாம், இல்ல என் குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட பேசி ஒத்துமையாவலான்னு இந்த பக்கமே வராதீங்க அப்படின்னு பாக்கியா கோவமா பேசுறாங்க. இங்க கோபி பாக்கியா கிட்ட என் அப்பா அம்மா என்னை ஒதுக்கி வச்சு அவங்களோட ஒரு நல்லதுக்கு கூட என்னை கலந்துக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணமே நீதானே. எங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு என்னையே யாரும் கூப்பிடல. ஆனா அந்த பழனிசாமி மட்டும் முன்னாடியே வந்து கிஃப்டோட வந்து நிற்கவும் எங்க அப்பா சந்தோஷமா அந்த கிஃப்டை வாங்கிக்கிட்டாரு. இதுக்கும் காரணம் நீதானே. அப்ப அந்த பழனிசாமி உனக்கு முக்கியம், நான் உனக்கு முக்கியம் இல்லைல்ல பாக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாங்க, எனக்கு நீங்க முக்கியம் இல்லை. நீங்க யாரு சார் எனக்கு முக்கியமா இருக்கிறதுக்கு? அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போன கதை. என்னை ஏமாத்தி அந்த ராதிகா கூட பழகி எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போன நீங்கள்லாம் எப்படி சார் எனக்கு முக்கியமாவீங்க? நீங்க யாரோ நான் யாரோ. ஆனா பழனிசாமி சார் அப்படி இல்லை. எனக்கு ஒரு உதவின்னு வரும்போது எனக்கு உதவி செய்ய முன்னாடி வந்து நிற்கிறவரே அவர்தான். எனக்கு அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. புரியுதா? உங்களை விட எனக்கு என் குடும்பமும் பழனிசாமி சாரும் முக்கியம்தான். முதல்ல வெளியில கிளம்புங்க. ஏற்கனவே கூப்பிடாத இடத்துக்கு வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் நல்லபடியாக கலந்துக்கலான்னு சந்தோஷமாக வந்த நீங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்கள் பசங்கன்னு எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டுட்டீங்க. இனியும் நின்று எதுக்கு தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணி அதுவும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? வழியை பார்த்து போங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே கோபி, நீ இப்போ இவ்வளோ திமிரா பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் உன்கிட்ட இருக்க பணம். நீ ஒரு பெரிய ஹோட்டல் நடத்துகிற, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறன்ற திமிரில் தானே பேசிகிட்டு இருக்க. நீ எல்லாம் படிக்காதவ. உன்கிட்ட பேசக்கூட எனக்கு இஷ்டமே இல்லை. ஆனாலும் இப்போ சொல்கிறேன், உன் தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணி இப்போ நீ வளர்ந்துட்டு வர இந்த நிலமைய ஒன்றும் இல்லாமல் செஞ்சு கண்டிப்பாக மறுபடியும் வீட்டோட உன்னை உட்கார வைக்க தான் போகிறேன். அப்போ என் அம்மா மறுபடியும் உன்னை பழைய பாக்கியாவாக நடத்துவாங்கல்ல, அதை பார்த்து நான் கண்டிப்பாக சந்தோஷப்பட்டு சிரிப்பேன். அந்த ஒரு நாள் வரதான் போகுது. இப்போ உன் கையில் இருக்கிற பணத்தால் தானே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. உன் திமிரை அடக்கணும்னா கண்டிப்பாக உன் தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் பாக்கியா. அதை நான் செஞ்சு காட்டுறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியா சிரிச்சுக்கிட்டே, முதல்ல உங்கள் வேலையை பாருங்க. உங்கள் பிஸ்னஸ் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா உழைச்சி முன்னேறுங்க கோபி சார். அதை விட்டுட்டு என் தொழிலை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன், மறுபடியும் நீ வீட்டில் உட்காந்து சமைக்க தான் போகிற, நீ படிக்காதவ அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுனீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க நான் ஒன்றும் பழைய பாக்கியா இல்லை. எல்லார் முன்னாடியும் பல்லார்னு வச்சு வெளியில் அனுப்பிடுவேன். புரியுதா? என்னை பற்றி பேச உனக்கு தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. முதல்ல வெளியில் போ. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. உன்னோட அப்பா அம்மா உன் பசங்க எல்லாருமே நீ வேண்டான்னு உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீயே இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா, என் பசங்க என் மாமா மாமியார்னு எல்லாருமே என் கூட துணையாக நிற்கும்போது நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? நீ உன்னால் முடிஞ்சதை செய். என்னால் முடிஞ்சதை நான் பார்ப்பேன். கண்டிப்பாக நான் ஜெயிச்சு காட்டுவேன். அதையும் நீ பார்க்க தான் போகிற. கிளம்பியா முதல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. பாக்கியா கிட்ட அவமானப்பட்டு வெளியேறாரு கோபி. என்னதான் கோபி பாக்கியாவை திட்டினாலும் தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சாலும் பாக்கியா மேலே கோபிக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. யாருடைய துணையும் இல்லாமல் பாக்கியா இப்போ இந்த நிலைமைக்கு உயர்ந்து நிற்கிறா. நான் கூட இந்த புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க ராதிகா கிட்ட கடனாக பணம்லாம் வாங்கியிருக்கேன். எனக்காக ராதிகா லோனெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்கியாக்கு யாருமே உதவி செய்யலை. அப்படி இருக்கும்போது எல்லா நிலைமையிலையும் ஒவ்வொரு படியாக முன்னேறி பாக்கியா இப்போ ஒரு நல்ல நிலமையில நல்லா சம்பாதிச்சிட்ருக்கா. அவளோட தொழிலை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் செய்யணும். அப்போ தான் என்கிட்ட இவ்வளோ திமிராக பேசின பாக்கியாவோட இந்த தலகணத்தை நம்ம அடக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ண கோபி என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாரு. பாக்கியாவால் ராமமூர்த்தி தாத்தாவோட பிறந்தநாள் நல்லபடியாக ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் இங்கே எழில் அந்த பிறந்தநாளைக்கு வந்ததால் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இங்கே எழில் தாத்தா பாட்டியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நல்லா செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு நாள் உங்களை வந்து பார்க்குறேன். நான் அந்த வீட்டில் இல்லைன்னு என்னை பற்றி யாரும் வருத்தப்படாதீங்க. நான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன். உங்கள் கண்ணு முன்னாடி நானும் ஒரு பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறமா என் பொண்டாட்டி என் பொண்ணுன்னு எல்லார் கூடயும் நானும் அங்கே வந்து வாழ தான் போகிறேன். அது வரைக்கும் என்னை பற்றியே யோசனை பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருக்காம நீங்கள் எல்லாரும் உங்கள் வேலையை பாருங்கள், எப்பயும் போல் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் அவங்க சொன்னதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு எழில். இங்கே வீட்டுக்கு கூட போகாமல் பாக்கியா மேலே இருக்க கோவத்தில் பாக்கியாவை ஏதாவது செய்யணும், பாக்கியாவை தொழில் நடத்த விடக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனையில் தன்னுடைய ஹோட்டல்லையே இருக்காரு கோபி. கோபியை பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் அந்த சமயம் அங்கே போக கோபி வீட்டுக்கு கூட போகாமல் எதையோ பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டே கோபி, என்ன நேரமாகுது, இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? உனக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், நீ ஃபோன் எடுக்கலன்னு உடனே நான் அதான் உடனே இங்கே கிளம்பி வந்தேன். உனக்கு என்னடா ப்ராப்ளம், ஏன் மறுபடியும் மறுபடியும் இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கோபி, எனக்கா பிரச்சனைக்கு பஞ்சம்? எங்கள் அப்பாவோட பிறந்தநாள் 80வது பிறந்தநாளை இந்த பாக்கியா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கொண்டாடினா.
ஆனால் நானும் சந்தோஷமாக எங்கள் அப்பாவை பார்க்கணும், அவருக்கு gift கொடுக்கணும்னு ஆசையாக அங்கே போனேன். அங்கே எல்லாரும் சுற்றி நின்று என்னை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டாங்க. நான் கொண்டு போன கிஃப்ட்டை கூட எங்கள் அப்பா அம்மா வாங்க மாட்டேன்னு சொல்லி எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாக்கியா தானே. அந்த பாக்கியாவை பற்றி பேசினா என் அப்பா அம்மா எழில் செழியன்னு எல்லாருக்கும் கோபம் வருது. ஆனால் என்னை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பார்க்க போன என்ன எப்படிலாம் திட்டினாங்க தெரியுமா? எல்லார் முன்னாடி நிற்க வச்சு அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரியாக போயிடுச்சு. ராதிகா ஏற்கனவே சொன்னா அங்கே போகாதீங்க, உங்கள் அப்பா அம்மா உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு. ஆனால் நான் தான் அப்பா அம்மா மேலே இருக்கிற பாசத்தில் போய் ரொம்ப அவமானப்பட்டு வெளியில் வந்துட்டேன். என்னால் தாங்கிக்கவே முடியல. பாக்கியாவோட தொழிலை ஏதாவது பண்ணலான்னு எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என்னால் அவளை ஒன்றுமே பண்ண முடியலையே. அதான் வீட்டுக்கு கூட போகாமல் அவளை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். அவள் தொழிலை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் பண்ண யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கோபி ரொம்ப கோவமாக அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, இதை கேட்ட கோபியோட ஃப்ரெண்ட், என்ன கோபி நீ இன்னும் சின்ன பிள்ளைத்தனமால பண்ணிகிட்டு இருக்க? நீ வரதோ அவங்கக்கிட்ட பேசுகிறதோ இப்போதைக்கு அவங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடு, அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை நாள் தான் நீ என் பையனே இல்லைன்னு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க? உன் மேலே இருக்க பாசம் இல்லைன்னு ஆயிருமா? அவங்களே புரிஞ்சுக்கிட்டு உன்னை கூப்பிட்டு அனுப்பும்போது நீ போக வேண்டிதானே. எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்குனே போனால் அவங்க எப்படி உன்னை ஏற்றுப்பாங்க? இப்படி தான் உன்னை திட்டி அனுப்புவாங்க. புரிஞ்சுக்க கோபி, கொஞ்ச நாளைக்கு நீ அவங்கள விட்டு தள்ளியே இரு. அவங்கள பற்றி யோசிக்காத. அதுவும் குறிப்பாக பாக்கியாவை பற்றி யோசிக்கவே யோசிக்காத. பாவம் பாக்கியா யாருடைய துணையும் இல்லாமல் பெரிய ஹோட்டலுக்கு ஓனரானது மட்டும் இல்லாமல் உன் பசங்க உன் அம்மா அப்பான்னு நீ அவங்கள பார்த்துக்கிறத விடையும் அவங்க எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க, குடும்பத்தை நல்லபடியாக நடத்துகிறாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க தனியாக நின்று அது எல்லாத்தையுமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு குடும்பத்தை நல்லபடியாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீ உதவி செய்யலைனாலும் தேவையில்லாத எதையும் செய்யாமல் ஒழுங்காக ஒதுங்கி உன் வேலையை மட்டும் பாரு. பாக்கியா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. உன் வழிக்கு அவங்க வரதே இல்லையே. அப்புறம் எதுக்கு எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை விட்டு பிரிஞ்சு வந்தாலும் பாக்கியாவை பற்றியும் பாக்கியாவோட குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றியுமே யோசனை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ராதிகா உன்னை திட்டாமல் என்ன செய்வாங்க? அப்போ நீ ராதிகா கூட சந்தோஷமாக வாழ்கிறதா முடிவுலையே இல்லையா என்ன? ராதிகா தான் வேணும்னு குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் விட்டுட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ மறுபடியும் பாக்கியா குடும்பத்தை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கியே. உன்னை நான் என்னன்னு சொல்ல? நீ எப்படியும் திருந்துவ, நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு அந்த காம்படிஷனில் ஜெயிச்ச மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்லபடியாக ஜெயிச்சு வருவேன்னு தான் பார்க்குறேன். ஆனால் நீ என்னவோ அப்படி வர மாதிரியே தெரியல, திருந்துற மாதிரியும் தெரியல. உன்கிட்ட பேசி எந்த விதமான பிரயோஜனமும் இருக்க மாட்டேங்குது கோபி அப்படின்னு கோபியை அவரோட ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கோவத்தில் திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கோபி யார் என்ன நல்லது சொன்னாலும் அதை கேட்குறதாவே இல்லை. பாக்கியா நல்லபடியாக இருக்கக்கூடாது, அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அந்த குடும்பத்தோட செலவெல்லாம் நான் பார்த்துக்க தயாராக இருக்கேன். ஆனால் பாக்கியா அந்த குடும்பத்துலேருந்து வெளியில் வரணும். எல்லாரும் என்னை மட்டும்தான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். நான் வேணும்னு சொல்லி எல்லாரும் என்னை வந்து கூப்பிடணும், என்கிட்ட சந்தோஷமாக பேசணும், மறுபடியும் எங்கள் அப்பா அம்மா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும். இதை மட்டுமே நோக்கி அதை மட்டுமே யோசனை பண்ணிகிட்ருக்க கோபி யாருக்கும் தெரியாமல் பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட ஹோட்டலில் தரம் இல்லாமல் சாப்பாடெல்லாம் தராங்க. அதை சாப்பிட்டுட்டு 4-5 பேர் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் உடனே அவங்க ஹோட்டலில் இருக்க சாப்பாடெல்லாம் தரமாக தான் இருக்கான்னு செக் பண்ணி முடிஞ்சால் அவங்க ஹோட்டலை எப்படியாவது இழுத்து மூடிருங்க சார் அப்படின்ற மாதிரி யாரோ மாதிரி கால் பண்ணி சொல்லிடுறாரு கோபி. இங்கே ஃபோன் பண்ணி இப்படி கோபி சொன்னதால் உடனே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் போய் ஃபுட்டோட தரத்தெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாக்கியா முன்னாடி ரொம்பவே பயப்படுறாங்க. எதுக்காக இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியலையே, யார் சொல்லி வந்திருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி பயத்தில் இருந்தாலும் பாக்கியா ஹோட்டலில் உள்ள சாப்பாடு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக தரமாக ரொம்பவே நல்லா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பாக்கியாவோட ஹோட்டலில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்த பாக்கியா யாரோ வேணும்னே சொல்லி அனுப்பியிருக்க மாதிரில தெரியுது. நல்ல வேலை நம்ம ஹோட்டலை பற்றி அவங்களுக்கும் புரிய வந்துருச்சு, ஃபுட்டு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க, நிம்மதியாகவும் இருக்காங்க. அங்கே வந்த ஆஃபீஸர்ஸ் அடுத்த ஹோட்டல் யாரை போய் பார்க்கலான்னு பார்த்து உடனே கோபியோட ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. இதை எதிர்பார்க்காத கோபி ஆஃபீஸர்ஸ் அங்கே வந்து நிற்கிறத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போக சொன்னால் நம்ம ஹோட்டலோட ஃபுட்டெல்லாம் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு கோபி. அங்கே வந்த ஆஃபீஸர்ஸ் இங்கே கோபியோட ஹோட்டலுக்கு போய் ஃபுட்டெல்லாம் தரமாக இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா, இல்லை ஒழுங்காக தான் கஸ்டமருக்கு பரிமாறிட்டு இருக்காங்களா, என்ன ஏதுன்னு ஃபுட்டை ஃபுல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இங்கே கோபியோட ஹோட்டலில் அங்கே ஷெஃப் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் எதுவுமே தரமாகவும் இல்லை. அவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயோ உள்ள அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது கஸ்டமர் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை வரும்.
அப்போ இந்த ஹோட்டலில் தான் தரம் இல்லாத ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கோபிக்கிட்ட வந்து ரொம்பவே திட்டுறாங்க. கோபியை கூப்பிட்டு அந்த ஃபுட் எல்லாத்தையுமே காமிச்சு, பார்த்தீங்களா உங்கள் ஹோட்டலில் எப்படி ஃபுட்டெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு, ஒரு ஓனராக இருந்து இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்களா? உங்கள் ஹோட்டலை பற்றின அக்கறை உங்களுக்கு இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே கோபியை நிற்க வச்சு நல்லா திட்டுறாங்க. இங்கே கோபி, இல்லை சார், என் ஹோட்டலை நான் நல்லா பார்த்துக்கிறேன் சார், காம்படிஷனில் கூட நான் தான் சார் வின் பண்ணியிருக்கேன், நிறைய கம்பெனியோட கேன்டீன் ஆர்டரும் எனக்கு கிடச்சிருக்கு, அதன் மூலமாக நான் பெரிய வருமானம்லாம் ஈட்டிகிட்டு இருக்கேன் சார். நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அந்த கேன்டீன் ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்க எல்லாருமே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப தரமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் தான் என்னுடைய ஹோட்டல் இப்போ ஒரு நல்ல நிலமையில் வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் இப்படிலாம் முடிவெடுத்தீங்கன்னா அப்புறம் நான் இங்கே ஹோட்டலே ரன் பண்ண முடியாது சார் அப்படின்னு ரொம்பவே அழுகிறபடி கெஞ்சிக்கிட்டே கேட்டுட்ருக்காரு கோபி. ஆனால் வந்த ஆஃபீஸர்ஸ் இங்கே கோபியை திட்டினது மட்டும் இல்லாமல், நீங்கள் சமைச்ச சாப்பாடை முதல்ல நீங்களே சாப்பிட்டு பாருங்கள், இப்படி இருந்தால் வர கஸ்டமருக்கு ஏதாவது ஆச்சுன்னா பெரிய பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க இங்கே கோபி ரொம்பவே பயப்படுறாரு. பாக்கியாவோட ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், இங்கே ஆஃபீஸர் திடீர்னு என்னோட ஹோட்டலுக்கு வருவாங்க, ஃபுட்டெல்லாம் பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இவங்க என்ன என்னென்னவோ பேசுகிறாங்க, இந்த ஹோட்டலை என்னை நடத்த விட மாட்டாங்க போலையே அப்படின்னு பயந்து போய் நிற்கிறாரு கோபி. அங்கே வந்த ஆஃபீஸர் ரொம்ப கோவமாக கோபிக்கிட்ட, இனி நீங்கள் இந்த ஹோட்டலை நடத்தவே முடியாது, முதல்ல எல்லாரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கோபியை திட்டிட்டு அங்கேருந்து வெளியில் அனுப்ப இங்கே கோபி அழுதுகிட்டே, சார் இதோட மன்னிச்சிருங்க சார், இனிமேல் இப்படி நடக்காது, இனி நான் சாப்பாடெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன் சார் அப்படி இப்படின்னு சொல்ல அங்கே வந்த ஆஃபீஸரும், இதெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் செய்யும் போது யோசனை பண்ணியிருக்கணும் சார், இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏற்கனவே 2-3 ஹோட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வரோம், அவங்க எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்கள் ஹோட்டலில் தான் இப்படி நீங்கள் பெரிய பிரச்சனையை பண்ணி வச்சுருக்கீங்க, இனி நீங்கள் ஹோட்டல் நடத்த தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல் கேட்டை இழுத்து மூடிடுறாங்க. பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்யலான்னு ஆசைப்பட்டேன், இப்படி நான் இப்போ தொழிலே இல்லாமல் என்னோடய ஹோட்டலுக்கு வெளியில் நின்று அழ வேண்டியதாக போயிடுச்சே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி. என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒழுங்காக என் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துருக்கலாம், எப்போ பார்த்தாலும் பாக்கியா என்ன செய்கிறா, பாக்கியாவோட தொழில் நல்லபடியாக வளரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன்னா இந்த நிலைமையில் நிற்கிறேனே, மறுபடியும் இந்த விஷயத்த ராதிகா கிட்ட போய் சொன்னால் கண்டிப்பாக என்னை மன்னிக்கவும் மாட்டா, என்னை ஏற்றுக்கவும் மாட்டாளே அப்படின்னு ராதிகாவை நினச்சி பார்த்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு கோபி. என் ஃப்ரெண்டு எவ்வளவோ எனக்கு எடுத்து சொன்னான், எவ்வளவோ அட்வைஸ் பண்ணான், நீ யாரை பற்றியும் யோசிக்காமல் உன்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக நடத்து, நீ நல்ல பெரிய ஆளாக வரணும்னு சொன்னால் யாருடைய அட்வைஸையும் கேட்காம நான் இப்படி ஆயிட்டேனேன்னு கோபி மனசு வேதனைப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கியாவோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி மறுபடியும் பாக்கியா கிச்சனில் வேலை செய்யணும், வீட்டு வேலையை மட்டும்தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னா பாக்கியாவோட வளர்ச்சியை பார்க்க முடியாமல் அதை பொறாமப்பட்டு பாக்கியாவோட வளர்ச்சியை தடுக்க நினச்சி இப்போ எந்த தொழிலுமே இல்லாமல் நான் இந்த நிலமையில வந்து நிற்கிறேனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஹோட்டலில் பார்த்து பார்த்து அழ ஆரம்பிக்கிறாரு கோபி.